அம்பேத்கர் அவர்களை நீங்கள் எப்படி கொள்கை தலைவராக ஏற்றுக்கலான்னு எனக்கு ஒரு டவுட். உண்மையிலே அம்பேத்கர் அவர்களை நான் வந்து தலைகுனியாக வணங்குகிறேன். எனக்கும் அவருக்கு எந்த ஒரு கருத்தியலாவோ எந்த ஒரு இதுலேயும் முரண்பாடுகள்லாம் கிடையாது. ஸோ எடுத்துக்க வேண்டிய இடத்துல எடுத்துக்கிறோம், இது வேணாங்கிற விஷயத்தில் நம்ம அப்படியே புறந்தல்றோம், அவ்வளோதான். ஸோ ஒவ்வொரு கருத்தியில் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு உடன்பாடு இருக்கும்ல. ஸோ அந்த விஷயத்தில் அம்பேத்கர் அவர்களுடைய மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, மொழி வரி வாரியமாக லைக் வந்து இப்போ இவங்க கேட்குறது என்னன்னா, தமிழ்நாடு வந்து தமிழ் பேசுகிற மாநிலனால தமிழ்நாடு வந்து தனி நாடாக அனௌன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சியோட கோரிக்கையாக இருக்குது. ஸோ நாம் தமிழர் கட்சியோட கோரிக்கையாக இது இருக்கிறனால அம்பேத்கர் அவர்களுடைய மெயின் ஐடியாலஜி, மெயின் கொள்கை என்ன தெரியுமா, மெயின் அவருடைய மோட்டிவ் என்ன தெரியுமா, அவர் உருவாக்கின இந்த அரசியலமைப்பு சட்டம், அவர் உருவாக்கின இந்த இந்தியா உடஞ்சிடக்கூடாது. இந்த இந்தியா வந்து ஒன்றுபட்ட இந்தியாவாக இருக்கணும். அதாவது ஒரு யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் இருக்குல்ல, இது வந்து ஒரு ஒன்றுபட்ட ஒரு மாநிலமாக இல்லாமல் ஒரு தேசமாக இருக்கணும். இந்த தேசியம் வந்து உடஞ்சிடவே கூடாது. இது உடையாமல் இருக்கணும்னா இந்த மொழி வரி வாரியம் எல்லாம் ஒன்றா, மாநிலங்கள்லாம் ஒன்றா சேர்க்கணும். இது எதுவுமே பிரிஞ்சு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவரோட மோட்டிவ் என்னன்னா, அது எல்லாம் ஒன்றா இருக்கணும், பிரிஞ்சு போயிடக்கூடாது. உங்களோட மோட்டிவ் என்னன்னா, அப்படி ஒரு ஒன்றுமே கிடையாது, யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் தான் எல்லாமே. உண்மையில யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் தான். இந்த யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸில் தமிழ்நாட்டுக்கு தனி நாடாக தமிழ்நாடாக அனௌன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுத்துக்குமே கருத்து வேறுபாடு. அவர் அனௌன்ஸ் பண்ணக்கூடாது, தமிழ்நாடு தனி நாடாக விடக்கூடாது, எல்லா நாடுமே ஒரே நாடு தான் சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. நீங்கள் என்னன்னா தமிழ்நாடு தனி நாடாக வேணும்னு சொல்கிறீங்க. அப்போ எனக்கு டவுட் என்னன்னா, ரெண்டுமே கருத்து வேறுபாடு தானே. அவரோட கருத்து வேறு, உங்களோட கருத்து வேறு. எப்படி அவர் உங்களுக்கு கொள்கை தலைவராக இருக்கார் எனக்கு புரியல. அப்போது நீங்கள் சொல்கிற மாதிரியே, நீங்கள் சொல்கிற விஜய் கட்சியே அம்பேத்கர் அவர்களை ஓட்டுக்காக வச்சிருக்க மாதிரி நீங்களும் ஓட்டுக்காக தான் வச்சுருக்கீங்களா? எனக்கு இன்னொரு சந்தேகம் என்னென்னா, ஒவ்வொரு பிரச்சனையிலையும் குரல் கொடுக்குறீங்க. ஜாதி சார்ந்து நீங்கள் பேசலையா என்ன? இந்த ஜாதிக்காக இந்த ஓட்டு போயிடக்கூடாது, அந்த ஓட்டு போயிடக்கூடாதுன்னு நீங்கள் பேசலையா சார்?